மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை பார்க்கும்போது அவங்க சாதாரணமான ஒரு விஷயம் பேசினாலே இன்னும் ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை நிறைய பேர்கிட்ட அது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கான என்னென்ன மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது, நம்ம என்ன மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃபெமினிசம் பேசுகிறவங்களும் இந்த ஸ்பீக்கர் அப்படின்ட்டாலே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபெமினிசம் பேசுகிறவங்க தான் ஸ்பீக்கராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லவே இல்லை. கருத்துக்கள் வந்து நியாயமாக இருக்கணும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ. அதனால் நான் வந்து அதில் வந்து எப்பயுமே இந்த ஒரு சார்ந்து பேசுகிற வகையராக இல்லை. ஓகே. பெண்ணியத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெமினிசம்லேயே சூட ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன கான்ட்ரவர்சி போகும், பேசலாமா? என்னென்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த சப்ஜெக்ட் இப்போ தூத்துக்குடி சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, யாருமே வரலைங்க. ஃபெமினிசம் பேசினவங்களோ பெண்ணியம் காப்போம் அந்த அந்த அமைப்பில் இருந்தவங்களோ இப்போ வரைக்கும் ஒரு கூச்சலோ ஒரு கூக்குரலோ யாருமே போடல. நிறைய மகளிர் அமைப்புகளாக இருக்காங்க, ஒருத்தர் கூட போராடினதா தெரியலை, நியூஸில் வரல. ஏன் அப்படின்னு தெரியல. அதனால் இந்த பெண்ணியம் பர்சன்ஸை நான் மதிக்கிறது இல்லை, அதுக்கான அவங்களுக்கான இடமும் கொடுக்கறதில்ல. ஏன்னா பெண்ணியங்கிறது உண்மையான தன்மையை அறிஞ்சு தனக்கான எந்த விஷயத்தையும் நேர்பட பேசுகிறவங்க தான் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். அதில் ஆண்களும் பெண்களுக்கு சம்மந்தமாக பேசுகிறாங்களா அவங்கள நான் மதிக்கிறேன், பெண்ணியம் பேசுகிறவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பெண்ணியத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஓகே.